السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وبعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه الحكيم والقائل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر. أو كما قال عليه الصلاة والتسليم. Salatu wassalamu ala Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam மீதும் அவர்களின் வழிமுறையை அழ்வாறு பின்பற்றி வாழ்ந்த அவர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நாதாக்கள், ஒலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். லைலத்துல் கத்ர் சிறப்பான இரவில் நல்லதை கேட்கவும் விவாதத் திக்ர் துஆவிலே தன்னுடைய நேரத்தை கழிக்கவும் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீது உண்டாகுமாக. வெளியிட்டு உங்களின் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கான். இந்த ஆஃபர் 80 ஆண்டுகள் ஒருத்தர் வணங்கினாதான் அவர் அல்லாஹ்வை வணங்கியது கொண்டான நன்மை கிடைக்கும். இது நம் சமூகத்தில் உள்ள நிலைப்பாடு அல்ல, பனி இஸ்ரவேலில் உள்ள சமூகத்தின் நிலைப்பாடு. பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இறை வணக்கவாளியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் 1000 வருஷம் வணங்கியாகும், 80 வருஷம் வணங்கியாகும். அப்படி அவர் வணங்கினால்தான் வணக்கவாளி என்ற லிஸ்டிலே அவர் எழுதப்படுவார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் நீங்க 1000 வருஷம் வணங்க வேண்டாம், 80 வருடங்கள் வணங்க வேண்டாம், ஒரு இரவில் நீங்க வணங்கினால் 1000 வருடம் நின்று வணங்கியது கொண்டான நன்மையை ஒரு இரவில் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது நமக்கு உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு. இந்த இரவை பெறுவது நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி பயான்கள் சொன்ன இந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக் கொள்வதற்கு தான் இஅ்திகாஃப் என்ற உயர்ந்த அமல்ல ஈடுபடும். உலகத்திலே சில விஷயங்கள் நமக்கு கிடைப்பதற்கு தவம் இருந்தால்தான் கிடைக்கும். உலக விஷயத்திற்காக வேண்டி தவம் இருக்கிறோம், அதற்காக வேண்டி காசு பணங்களை அர்ப்பணிக்கிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், நம்முடைய நாட்களை செலவழிக்கிறோம், அதற்காக உயிரே போனாலும் பரவாயில்ல தியாகம் செய்யறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு நாம் காத்திருப்பதில்லை. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கணுமா, மலக்குமார்களின் தொடர்பு கிடைக்கணுமா, மலக்குமார்கள் உங்களோடு இணைந்திருக்க வேண்டுமா, 10 நாட்கள் நீங்க நேரத்தை செலவழிங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. 10 நாட்கள் அந்த இரவு சிறப்புமிக்க இரவு கிடைப்பதற்காக வேண்டி உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை ஏற்படுத்துங்கள். அப்பதான் அல்லாஹ் கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஆனா எத்தனை பேர் இருந்தோன்னு தெரியல. இஅ்திகாஃபுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டது, அதனுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டது, மகிமைகள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தால்தான் சுன்னத்தை முஅக்கதா ஆகும், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ஆகும் என்று சொல்லி 2 நாள் பிரச்சனை இருந்தாங்க. 5 நாள் 3 நாள் இருக்குதுன்னா நஃபில்ல சேர்ந்துடும், சுன்னத்துல செய்யறாரு. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சின்ன ஒரு அமல் செய்தாலும் அதிலே நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களின் இரவிற்கு அப்படிப்பட்ட சிறப்பு என்ன இருக்கிறது?
ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை இந்த இரவிற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? 1000 வருடங்கள் வணங்கிய வணக்கத்தினுடைய நன்மையை ஒரு இரவில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதுதான் இந்த இரவுக்குண்டான சிறப்பு. அவர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இரவு ஏன் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது, லைலத்துல் கத்ர் என்ற இரவு ஏன் கிடைத்தது என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஏராளமான சான்றுகளை, உதாரணங்களை, வரலாற்று நிகழ்வுகளை சொல்வார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபிகளுக்கு நபிமார்கள் காலத்தில் அவர்கள் செய்த வணக்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் இவர்களுடைய வணக்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க 80 வருஷம் அல்லாஹ்வை நின்று வணங்கினார்கள். காரணம், அவர்களுடைய வயது 100க்கும் மேற்பட்ட வருடங்களை அல்லாஹ் அவருடைய வயதை கொடுத்திருந்தான். அல்லாஹ்வை நின்று வணங்கினார்கள். அவ்வளவு பெரிய நன்மை அவர்களுக்கு கிடைத்தது. என்றெல்லாம் ஆச்சரியமான ஒரு தகவலை சஹாபிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே சஹாபிகள்கிட்ட ஒரு தேட்டம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நன்மையான காரியங்களை சொல்லும் போது அதை நாமளும் செய்யணும், அது நன்மையான காரியங்களை நாமளும் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் சஹாபிகளுக்கு இருந்துச்சு. கேட்டாங்க, யார் சொல்லலாம், அவங்க 80 வருஷம் 100 வருஷம் 300 வருஷம் 1000 வருஷம் இபாதத் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அவங்கெல்லாம் பல கோடி நன்மையை கொள்ளடிச்சிட்டாங்க. ஆனா நமக்கும் 60க்கும் 70க்கும் மத்தியில தான் வயது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் உம்மத்தி 60 60க்கும் 70க்கு தான் வயது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நாங்க என்ன இபாதத் செஞ்சு என்ன நன்மை அடைய முடியும் என்று கவலைப்பட்டார்கள் சஹாபிகள். அந்த சமயத்துல சஹாபிகள் பட்ட கவலைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்ற சிறப்புமிக்க இரவை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்திற்கு கொடுங்க. அவர்கள் அவ்வளவு இபாதத் செய்து நன்மையை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இல்லை, அதை விட ஸ்பெஷல் உங்களுக்கு நான் தர்றேன், ஆஃபரை தர்றேன். என்ன ஆஃபரு? நீங்க ஒரு இரவுல நின்று வணங்கினால் அவர்கள் 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வணங்கிய நன்மையை இந்த ஒரு இரவில் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். எனவே இந்த இரவிற்கு அவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய ஆண்டுகள் சொற்ப ஆண்டுகளா தான் எங்களுக்கு வச்சிருக்கிறேன். நீண்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட சில நல்லடியார்கள் அவங்க எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாங்க, அந்த அமலுக்குண்டான சவாபு எவ்வளவு கிடைக்கும், அது கூட எங்களுக்கு கிடைக்கணும். அவர்கள் அவ்வளவு நீண்ட காலங்கள் இவாதத் செய்து பெற்ற நன்மையை நாங்கள் சொற்ப ஆண்டிலே பெற வேண்டும் என்று சொன்ன போது அல்லாஹ்விடத்திலே பெருமானார் துஆ கேட்டார்கள். அவர்கள் கேட்ட அந்த துஆவின் பிரதிபலன் இந்த உம்மத்திற்கு, சமூகத்திற்கு கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை கொடுத்திருக்கிறார். பொக்கிஷமான ஒரு பாக்கியமான ஒரு இரவு. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படியும் விளக்கம் சொல்வார்கள், இந்த இரவிற்கு தனிப்பட்ட முறையில சிறப்பம்சங்கள் ஏன் அல்லாஹ் இந்த இரவிற்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அருள்மறையாம் திருமறை, உலக பொதுமறை குர்ஆன் இறங்கிய ஒரு குர்ஆன் இறங்கிய இரவு. குர்ஆன் இந்த ஒரு இரவில் இறங்கியதால் இந்த இரவிற்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. இப்பேற்பட்ட குர்ஆன், அதனுடைய மகிமை, அதனுடைய பவரை பற்றி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். அந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி இருந்தால் மலை சுக்குராக உடைந்து போயிருக்கும். லவ் அன்ஸல்னா குர்ஆன் அலா ஜபல், மலையின் மீது குர்ஆனை இறங்கி இருந்தா மலை அப்படி பயத்தால் நடுங்கிச்சு. பார்க்கிறதுக்கு பிரமாண்டமான காட்சி தருது. பிரமாண்டமான முறையில காட்சி தருகிற அந்த மலையே குர்ஆனை என்னால சுமக்க முடியாது, பயந்து ஒதுங்கிடுச்சு. வானத்திட்ட கேட்டான், பூமியிட்ட கேட்டா, எல்லா படைப்பனங்கள் இடத்திலும் கேட்டான், எல்லாம் மறுத்திருச்சு. அதை வாங்கிட்டு அமல் செய்யலன்னா அல்லாஹ் தண்டிச்சிருவான்ற பயம். ஆனால் மனிதன் வாங்கிட்டான், மனிதன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அமல் செய்வதில்லை. அமல் செய்ய வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமக்களே, குர்ஆன் பெருமானார் எப்படி நமக்கு ஒரு ஆக்கி தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் வருகிற போது பெருமானாருக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை எப்பேற்பட்டது வேதனையாக இருக்கும் தெரியுமா?
வஹி வருகிற சமயத்தில் பெருமானார் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, கடுமையான குளிர், அந்த குளிரிலும் கூட வஹி வந்துருச்சுன்னு சொன்னாலும் வேர்த்து கொண்டு அப்படி நடுநடுங்கி போயிடுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கஸ்வான்ற ஒட்டகத்துல தான் இருப்பாங்க. கஸ்வான்ற ஒட்டகத்துல தான் இருக்கும்போது தான் வஹி இறங்கும். வஹி இறங்குச்சுனாலே அந்த ஒட்டகம் அப்படியே அந்த வஹியினுடைய பவர் வெயிட் தாங்க அப்படியே கீழே படுத்துரும். சஹாபிகள் தொடையில பெருமானார் தலை வச்சு படுப்பாங்க. உதாரணத்துக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தொடையில பெருமானார் ஒரு நாள் தலை வச்சு படுத்திருந்தாங்க. வஹி இறங்குது, சொல்றாங்க வஹி பெருமானாருக்கு இறங்குது, அதனுடைய வயிற்று எப்படிப்பட்டு இருந்துச்சுன்னா என்னுடைய தொடையை ரெண்டா உடைஞ்சிரும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. பெருமக்களே, குர்ஆன் இறங்கும் சமயத்தில் ஏற்பட்ட அவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கி குர்ஆனை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார். மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய பலு. அந்த பலுவை சுமைகளை எல்லாம் தன் மீது சுமத்தி விட்டு குர்ஆனை ஃப்ரெஷ்ஷான முறையிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ், அது எப்படி மின்சாரத்தினுடைய பவரை தன் மீது சுமத்தி இந்த சமூகத்திற்கு குளிர்ந்த பானத்தை தருகிறது. ஐஸ் தண்ணி, ஐஸ் ஜூஸ், பால் வச்சா ஐஸ் ஆயிடுது, ஜூஸ் அப்படியே நம்ம இனிமையான முறையில் குடிக்கிறோம். மின்சாரத்தின் பவரை தாங்கி குளிரை தருகிறது ஃப்ரிட்ஜ். சூரியன் உஷ்ணத்தை தன்னை தாங்கிக் கொண்டு இரவிலே குளிர்ந்த வெளிச்சத்தை தருகிறது. அது மாதிரி பெருமானார் வஹியின் வெயிட்டை, வஹியினுடைய அந்த பவரை, தன் கஷ்டத்தை தாங்கி இந்த உம்மத்திற்கு குர்ஆனை தந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த குர்ஆனை நாம் எவ்வளவு பொக்கிஷமாக அதை பாதுகாக்க வேண்டும், அதை ஓத வேண்டும், அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான குர்ஆன் இந்த ஒரு இரவில் இறங்கியதால் இந்த இரவிற்கு சிறப்பு என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தர்றாங்க. பெருமக்களே, குர்ஆன் ஓதினால் என்ற குர்ஆனை பார்த்தாலே நன்மை கிடைக்கிறது. குர்ஆனை பார்த்தாலே நன்மை கிடைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுக்கும் எனக்கு கலீமுல்லா அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பப்போ அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், நீ ஏன் தூங்குறது இல்லை? இப்படி கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், எல்லாருக்கும் தூக்கத்தை கொடுத்துட்ட, நீ மட்டும் தூங்குறது இல்லைங்க. அல்லாஹ் என்ன செஞ்சாரா, மூசாவே கையில ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு நில்லு, கையில ஒரு பாட்டில வச்சுட்டு நில்லுன்னா. நின்றாங்க, ஒரு நாள் நின்றாங்க, 2 நாள் நின்றாங்க, 3 நாள் நின்றாங்க, 72 மணி நேரம் நின்றாங்களாம். தூக்கம் மிகச்சி போச்சு. தூக்கம் மிகச்சி போனதுனால ஒரு ஆட்டம் கண்டுச்சு. ஆண்டதுல பாட்டில் கீழே விழுந்து வளைஞ்சிச்சு. எல்லாம் சொன்னானா, ஒரு பாட்டில கையில வச்சு நிக்க சொன்னானே என்ன ஆச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, 3 நாளா நிக்கிறேன், தூக்கம் மிகச்சி போச்சு, என்னால தாங்கல, கையில இருந்த தடுமாற்றத்துல பாட்டில் கீழே வந்து உடஞ்சி போச்சு. அல்லாஹ் சொன்னானா, இந்த உலகத்தை பாட்டில் மாதிரி என் கையில நான் தாங்கி இருக்கிறேன், நான் தூங்கினா உலகம் புரிஞ்சு போச்சுட்டான். அல்லாஹ் சரி, நல்ல ஒரு கேள்விக்குண்டான அற்புதமான பதில தான் சொல்லியிருக்கிற. இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அப்படியா, என்ன கேள்வி கேட்கிறேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, சொர்க்கத்தை தான் படைச்சிருக்கிற, நரகத்தை ஏன் படைச்ச? உனக்கு இரக்கம் இல்லையா? எல்லாரும் உன் அடியார்கள் தானே, சொர்க்கத்துல எல்லாரும் அனுப்புறல்ல, ஏன் நரகத்தை படைச்சு சில மனிதர்கள் நான் நரகத்துக்கு அனுப்புற? மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கும் பதில் சொல்லி ஆகணுமா? அல்லாஹ் சொன்னானா, கோதுமையை மூட்டை என்ன செய்ய இறைச்சிட்டு போய் வீட்டுல என்ன செய்ய அடுக்கி வை. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொன்ன மாதிரி கோதுமைகளை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டானா, சரி, கோதுமை நீ மூட்டையாக எடுத்து வைக்கிற போது அதுல இருந்து வரக்கூடிய சில பதிர்கள் தான் இருக்கும்ல, அந்த பதிர்லாம் என்ன பண்ண? கோதுமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, அந்த பதிர்லாம் என்ன செய்ய முடியும்? அச்சு யூஸா பண்ண முடியும், தூக்கி குப்பத்துல தூக்கி போட்டான். அது போலதான் மனிதர்களுடைய சில பதர்கள் இருக்கிறார்கள். தொலை சொன்னா தொலை மாட்டான், ஜக்காத்து கொடுக்க சொன்னா ஜக்காத்து கொடுக்க மாட்டான்,
பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டான், மனைவி மக்களுக்கு குர்ஆனா கொடுக்க மாட்டான். இது போன்ற எனக்கு கட்டுப்படாத சில பதில்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த நரகம். அவங்க சொர்க்கத்துல போட முடியுமா? தூக்கி நரகத்துல தான் போட முடியும். குப்பத்துக்கு நீ எப்படி போடுறிய அந்த மாதிரி தான். சரி, நல்ல பதில். கடைசி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, நான் சொர்க்கவாசியை பார்க்கணும், நான் சொர்க்கவாசியை பார்க்கணும். அப்படியா? மதியன்னு ஒரு நகரம் இருக்கு, அங்க ஒரு பெண்மணி மையத்தா கிடக்குறாங்க. அந்த பெண்மணியை போய் பாரு, அவங்க தான் சொர்க்கவாசி. போய் பார்த்தா அந்த பெண்மணி மையத்தா கிடக்குறாங்க. எப்படியும் தேடி போய் பார்க்கிறாங்க. பார்த்தால் மையத்தாக்கு கிடைக்கிறார்கள், அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறார்கள். யாருடைய கவனிப்பும் இல்லை அந்த பெண்மணி. மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இப்படிப்பட்ட பெண்மணிக்கு அல்லாஹ்வுக்கும் சொர்க்கத்திற்கு என்ன தொடர்பு? சொர்க்கவாசி பெண் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அந்த மக்கள் சொன்னாங்கன்னா, சொர்க்கத்திற்குண்டான எந்த அமலும் இந்த பெண்ணிட்ட இல்லை. ஆனாலும் இந்த பெண்ணிட்ட ஒரு நல்ல செயல் இருக்கு. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்தால, தௌராத் என்ற வேதம். அந்த வேதத்தை இந்த பெண்மணிக்கு ஓத தெரியாது. ஆனா அந்த வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு அதன் மீது ஒவ்வொரு எழுத்து மேல கையை வச்சு, ஹாதா கலாமுல்லா, ஹாதா கலாமுல்லா, இது என் இரட்சகரின் வேதம், இது என் இரட்சகரின் வேதம் என்று சொல்லிக்கிட்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இதனாலதான் அல்லாஹ் சொர்க்கவாசி. குர்ஆனை ஓத தெரியாத, குர்ஆனை பார்த்ததற்கே சொர்க்கமும் என்று சொன்னாங்க. குர்ஆனை ஓதினால் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது. குர்ஆனை பற்றி சிந்தித்தால் 1000 வணக்கம் செய்வதை விட குர்ஆனுக்கு சிறப்பு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. குர்ஆனை ஓதினால் எவ்வளவு பெரிய சிறப்பு, குர்ஆனை கேட்டால் அதை விட சிறப்பு. பெருமக்களே, குர்ஆனை பார்த்ததற்கே சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனை ஓதினால், அதை சிந்தித்தால், அதை ஓத கேட்டால் அவ்வளவு சிறப்பு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான குர்ஆன் இந்த இரவில் இறங்கி இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன் இறங்கியதனால் இந்த இரவிற்கு சிறப்பு இருக்கிறது. பெருமக்களே, இன்னும் ஒரு சிறப்பு இந்த இரவுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? சதீபல் மலாயிகா, மலக்குமார்களின் நட்பு கிடைக்கிறது. மலக்குமார்களின் நட்பு கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்கி சுபஹ் வரையிலும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லி அழுது விக்கிரிலும் குர்ஆன் ஓதிவிடும் யார் தன்னுடைய அந்த நேரத்தை கழிக்கிறார்களோ, மலக்குமார்கள் அவர்களுடன் முஸாஃபஹா செய்கிறார்கள் என்றார்கள். பெருமக்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் மலக்குமார்கள் அந்த இரவிலே மூமின்களோடு தன்னுடைய நட்பை கொண்டு அவர்களோடு முனாகத் செய்கிறார்கள், முஆனகா செய்கிறார்கள், முஸாஃபஹா செய்கிறார்கள். யார் அந்த இரவை பயன்படுத்தி அதிலே நின்று வணங்கி அல்லாஹுக்கும் தனக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட சிறப்பு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் எங்களுடன் முஸாஃபஹா செய்கிறார்கள் என்பதற்குண்டான அடையாளம் என்ன? பெருமானார் சொன்னார்கள், துஆ கேட்கின்ற போது உள்ளம் நடுங்குதா பயத்தால? கண்கள் இருந்து கண்ணீர் கசிகிறதா? வீட்டிற்கு செல்கிற போது நிம்மதியுடன் சாந்தியுடன் செல்கிறீர்களா? அப்படியானால் மலக்குமார்கள் உங்களுடன் முஸாஃபஹா செய்து விட்டார்கள் என்று அர்த்தம் என்று அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் எவ்வளவு மகிமையும் சிறப்பும் இந்த இரவிற்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சதீபுல் மலாயிகா, சஹாபிகள் பல பேர் மலக்குமார்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார். இன்னும் சொல்ல போனா மலக்குமார்களுக்கும் அந்த சஹாபிகளுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதை ஒவ்வொரு சஹாபிகளை குறித்து மலக்குமார்களோடு டச்சப் வச்சு சொன்னாங்க. உஹது போர்க்களத்தில் ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களம் நடப்பதற்கு முதல் நாள் திருமணமாயிடுச்சு. திருமணமாகி அன்று நைட்டு இரவோடு மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். போர் என்று அறிவிப்பு வந்துருச்சு. போருக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, உலக போருக்கு வாங்க அந்த வண்டியா. இல்லறத்தில் ஈடுபடவே இல்லை, கூப்பிட்ட உடனே போயிட்டாங்க. கூப்பிட்ட உடனே சாமி போயிட்டாங்க. போய் போர்க்களத்திலே கலந்து ஷஹீதானார்கள். சஹாபிகள் எல்லாம் அவருக்கு சஹாபி ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டுவதற்காக வேண்டிய தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்த பொழுது
அந்த சஹாபியின் உடலில் இருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா கஸீலுல் மலாயிகா, இவர் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்படுகிறார். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த சஹாபிக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ சஹாபிகளை நஸீருல் மலாயிகா, மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்டவர், ரஃபீஉல் மலாயிகா, மலக்குமார்களால் வானிற்கு அழைத்து செல்லப்பட்டவர் என்றெல்லாம், தலீகுல் மலாயிகா, மலக்குமார்களால் விடுதலை செய்யப்பட்டவர் என்ற தனிப்பட்ட சிறப்பை, மலக்குமார்களோடு சஹாபிகளுக்கு இருந்த தொடர்பை பெருமானார் மற்ற தோழர்களுக்கு சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த தொடர்பு மலக்குமார்களுக்கும் நமக்கும் கிடைக்கிறது இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே. யார் பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு, சும்மா வீணா பயன்படுத்துறவங்க கிடையாது. சொல்லாம, துவா கேட்காம, திக்ர் செய்யாம, தராவியில ஈடுபடாம, நின்று வணங்காம, சும்மா சுத்திக்கிட்டு வீட்டுல தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நன்மை கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். பள்ளி வாயிலே இந்த தன்னோட நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துபவர்களுக்கு, வணங்குபவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பெருமக்களே, இந்த இரவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வே நமக்கு சலாம் சொல்றான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட சில கஷ்டங்கள், கொடுமைகள், சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் சலாம் சொன்னான். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம். சலாமுன் அலா மூஸா வ ஹாரூன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாம். சலாமுன் அலா இலியாஸின், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாம். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சலாம் சொன்னான். இந்த இரவை யார் பயன்படுத்துகிறார்களோ, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரையில இந்த உம்மத்துக்கு சலாம் முடிச்சுங்க. இந்த தனிப்பட்ட இந்த சலாம் இந்த இரவை பயன்படுத்துபவர்களுக்கு கிடைக்கிறது. இத்தனையும் சிறப்பு இந்த இரவில் கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை சரியான முறையிலே பயன்படுத்தி நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் நீங்கி குற்றமற்றவர்களாக ஆக்குவதற்குண்டான நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வானாக, மக்ஃபிரத் செய்வானாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் நாம் அனைவரையும் வசிக்க செய்வானாக. நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.